இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த பொன்னி தான். வெண்ணிலா என்ன வேணும்னேவா அத்தைக்கு கஷாயத்துல இந்த மருந்த கலந்து கொடுத்துருக்க போறா? எல்லாம் அந்த பொன்னி மேல இருக்கிற வெறுப்புனால தானே. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சரிதான் உஷா. நான் வெண்ணிலாவும் இப்படி யோசிக்காம முட்டாள்தனமா ஒரு தப்பு பண்ணி தொலைச்சுட்டாளே. ஜெயாவுக்கு ஒண்ணுக்கு எனக்கு ஒண்ணு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? நான் மட்டும் சுதாரிச்சு அங்கிருந்து அவளை துரத்தாம இருந்தேன்னா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி இருக்கும். அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். அதுவும் சரிதான் சித்தப்பா. நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலாவை நீங்களே அடிச்சு துரத்த போய் தான் இந்த பிரச்சனையத்தோட விட்டாங்க. இல்லைன்னா இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கும். அதையும் தாண்டி வெண்ணிலா செஞ்ச முட்டாள்தனத்தால அத்தைக்கு மட்டும் இல்லாம சிவானிக்குள்ள ஏதாவது ஆயிருக்கும். சிவானிக்கு ஏதாவது இருந்தா இந்த குடும்பமே கேத்தி கலக்கி போயிருக்குவே. எல்லாம் என் பொண்ணு பண்ண தப்பு. என் பொண்ணு பண்ண தப்பு. என்ன சித்தப்பா இது? பாருங்க என்ன பண்றீங்க? உட்காருங்க. சித்தப்பு பொன்னிக்கு ஏதாவது ஆகணும்னு நினைச்சுதானே பண்ணுச்சு. பரவாயில்ல சித்தப்பு. ஏன் உஷா இப்படி ஒரு விஷயம் பண்ண போறதா அவ என்கிட்ட தான் சொல்லல. நிச்சயம் உன்கிட்ட அவ சொல்லிருப்பாளே. ஐயோ அண்ணே, சத்தியமா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்ன கஷாயத்துல மருந்த கலந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே என்கிட்ட சொன்னான். மருந்த கலந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்போம்ல. சாரிண்ணே, பயத்துல தான் சொல்லாம. என்னமோ நடக்க கூடியதெல்லாம் நடந்து போச்சு. இது எப்படியே போட்டு இந்த வீட்டுக்குள்ளார திரும்பி கொண்டு வர போறேன்னு தெரியல. சித்தப்பு ஐயோ சித்தப்பு போதும் சித்தப்பு. ஏன் சித்தப்பு இப்படி பண்றீங்க? போதும் விடுங்க.